கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அக்யூஸ்ட் திரைப்படத்தை இசை வெளியீட்டாக வருகை தந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். நான் கூட ஒரு அக்யூஸ்ட் தான். அந்த பட்டத்தை கொடுத்தவர் முரளி சார் ராமசாமி. என்ன 50 வருஷத்துக்கு மேலே எந்த கட்சிக்காக பாடுபட்டாரோ அந்த கட்சியாலே அக்யூஸ்ட் ஆக்கப்பட்டவர் அழகப்பன். எந்த சங்கத்துக்காக 25 வருஷமாக நான் டே நைட்டாக ஒர்க் பண்ணமோ அந்த சங்கத்தாலே இப்போ நான் அக்யூஸ்ட் ஆகி நிற்கிறேன். இப்போ எனக்கு நம்ம உதயா எனக்கு இன்விடேஷன் கொடுத்து வரும்போது நான் இன்விடேஷன் நினைக்கிறேன். ஏன்னா டெய்லி தயாரிப்பாளர் சங்கத்துலேருந்து எனக்கு கோர்ட் நோட்டீஸாக வந்துகிட்டே இருக்கு. நான் வாங்கின நினச்சி எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் நேராக எடுத்தாந்து கொடுக்குறாருன்னு நினச்சிக்கிட்டேன். அந்த இன்விடேஷனை பார்க்கும்போது பார்த்தோன்னே என்ன உதயா எனக்கு அக்யூஸ்ட் இது கொடுத்துட்டு நீங்களே நேராக வந்துட்டீங்களான்னு, கோர்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களான்னு. சார் இது இன்விடேஷன்னாரு. உண்மையாகவே அதை பார்க்கும்போது அதனோட உழைப்பு இருக்குங்களா. அதாவது உதயா நான் சொல்கிறேன், நேரம் வரும்போது நல்ல நேரம் வரும்போது நம்மளை சுற்றி நல்ல நண்பர்கள் வருவாங்க. கெட்ட நேரம் வரும்போது நம்மளை சுற்றி கெட்ட நண்பர்கள் வருவாங்க. நல்ல நேரம் வரும்போது நல்ல நண்பர்கள் வருவாங்க, கெட்ட நண்பர்கள் விலகுவாங்க. ஆனால் உங்களுக்கு இப்போ நல்ல நேரம் வந்திருக்கு. இப்போ நிச்சயமாக எல்லாருமே மேடையிலேருந்து இது அமையிறது இருக்குங்களா. சாதாரணமாக பேசும்போது படத்தை பற்றி பேசுவாங்க. உங்களோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்க குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்க. அவங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் வந்திருக்காங்க. இது ஒரு குடும்ப விழா மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் இண்டஸ்ட்ரி இருக்க எல்லாருமே இங்கே ஒரு குடும்பமாக அங்கே 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாரும் ஒரு மேடையில் நிற்க வைக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய நட்பு தான். அந்த நட்பு எங்கள் எல்லாரையும் ஒரு மேடை நிற்க வைக்குது. அந்த நட்பு ஒரு வேளை நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் களையத்துக்கு ஒரு காரணமாக இருந்தால் கூட அதை நான் ஒரு பெரிய சந்தோஷமாக எடுத்துப்பேன். ஏன்னா அக்யூஸ்டுங்கிறது ஒரு தப்பான வார்த்தை இல்லை. முதல்ல அக்யூஸ்டுங்கிறது கன்விக்டட் தான் தப்பான வார்த்தை. அக்யூஸ்டுங்கிறது குற்றம் சாட்டப்பட்டவங்க. நாங்கள் குற்றம் ஏன்னா இன்னைக்கு ஆட்சியில் இருந்த எல்லாருமே அக்யூஸ்டாக தான் இருந்திருக்காங்க. எல்லாருமேலும் குற்றச்சாட்டு இருக்குது, குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க. அதில் நிரபராதியாக விடுதலை பண்ணப்பட்டிருக்காங்க, கன்விக்ட் ஆகிருக்காங்க. பெரும்பாலும் யாரும் கன்விக்ட் ஆனதில்லை. அது மாதிரி உங்கள் படம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப உதயாவோட ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா எல்லா அவமானங்களையும் சாப்பிட்டுட்டு அப்படியே சிரித்த முகத்தோடு இருப்பார். எந்த அவமானமும் அவர் கஷ்டப்படுத்தவே படுத்தாது. எவ்வளோ வேணாலும் நீ அவமானத்தை கொடு, சிரிச்சுட்டே இருப்பார். அவருக்கு எப்படி விக்ரமுக்கு ஒரு சேது படம் அமைச்சதோ அது மாதிரி உதயாவுக்கு இந்த படம் அமையுங்கிறது நான் ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. அவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு பெரிய ஆக்ஷன் படத்தை பார்க்குற மாதிரி இருக்குது. பிரபு சீனிவாஸ் சொல்லும்போது 1.5 கோடியில் படம் எடுக்க சொன்னார். ஸ்டன் சில்வாவுக்கே 1.5 கோடி கொடுத்துருப்பீங்களா, எப்படி நீங்கள் 1.5 கோடியில் இந்த படத்தை எடுக்க முடியும் அப்படின்னு தோணுச்சு. அந்த பஸ் பார்க்கும்போது நான் சரி ஏதோ ஒரு கிராஃபிக்ஸில் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன் நான். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் உங்களை வச்சு ஹீரோ வச்சு பண்ணும்போது அது பண்ண முடியாதுன்னு நினைப்போம். அப்புறம் யார் அதுதான் மேலே பார்த்தேன் டைட்டில் யாருக்காருன்னா ஸ்டன் சில்வா, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டான்னு வரும்போது அவர் மேடையில் சொல்லும்போது தெரிஞ்சுது. உண்மையாகவே எல்லா டெக்னீஷியனும் இது சிறப்பாக அமைஞ்சிருக்காங்க. ஒரு தயாரிப்பில் எல்லா டெக்னீஷியனும் நீங்கள் கொண்டு மேடையில் ஒரு கொடுத்துட்டிங்கன்னா அதுவே மிக பிரம்மாண்டமான வெற்றி கொடுக்கும். ஏன்னா நான் பிரபு கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க, சீனிவாஸ் கூட. ஒரு 3 நாள் தான் நாங்கள் ஒரு மாலத்துக்கு சாங் போனோம். அதில் 3 சாங் எடுத்தோம். அவருக்கு கொரியோகிராஃபர் அவர் மட்டும்தான் வந்தார், அவர் அசிஸ்டண்ட் இல்லை, யாரும் இல்லை. அங்கே போன பிறகு இன்னொரு சாங் ரெடி பண்ணலாம்னா மியூசிக்கே இல்லாமல் சாங் எடுத்தார். அவ்வளோ பிரம்மாண்டமாக. நான் பெரும்பாலும் எந்த ஷாட்டுமே நான் யாரையும் தனியாக விட்டு எடுக்க அலோவ் பண்ண மாட்டேன். நான் கூட இருந்தால் நான் தான் கேமரா ஆப்ரேட் பண்ணுவேன். ஆனால் பிரபு ஒரு நாள் ஒர்க் பண்ண பிறகு நான் தனியாக இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ண அலோவ் பண்ண ஒரே டான்ஸ் மாஸ்டர் பிரபு சீனிவாஸ் தான். ஏன்னா அவருக்கு டைரக்ஷனுக்கு உண்டான அவ்வளோ நாலேஜ் இருக்குது. இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கான்னு தெரியுது. பிரபு, நீங்கள் முதல்ல நீங்கள் எங்கள் யூனியனில் மெம்பர் ஆகிடணும். நீங்கள் நான் மெம்பராக இருக்கீங்க. அதுபோல் இன்றைக்கி மேடையில் முரளி சாருக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு. அவரோட நண்பர்கள் வந்திருக்காங்க. எல்லோரும் முகம் பார்க்காம இருக்கும்போது இப்போ பல கடுமையான வார்த்தைகளாக விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நான் உள்ளே வந்தவொடனே அழகண்ட பண்ணி வாங்க சார்னு சொன்னார். அதுதான் 25 வருஷமாக நாங்கள் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணதோட உண்மையான நட்புங்கிறது அதுதான் அந்த இதயத்திலிருந்தோட தான் உண்மையான நட்பு. வார்த்தைகளில் முரளி சார் என்னைக்கு என்னை விமர்சனம் பண்ணியிருந்தா கூட நான் எனக்கு வருத்தப்பட்டதே இல்லை. ஏன்னா முரளி சாரோட இதயம் என்னன்னு எனக்கு தெரியும். அவர் வாய் சில நேரங்களில் சில வார்த்தைகளை அவர் இருக்கிற பொசிஷனுக்கு, அவர் இருக்கிற தலைமை பண்பு கேரக்டருக்கு அது மாதிரி சொல்லலாம். ஆனால் ஒரு காலத்திலும் நான் என்னை விட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளருக்கு
வேலை செஞ்ச இல்லை அவரோட நலனை எண்ணி அவர்களுக்காக வேலை செஞ்ச ஒருத்தர் நீங்கள் வேறு யாரும் என்னை விட பெரிய ஆளாக நீங்கள் பெரியன்னா அதிகமாக ஒர்க் பண்ணவங்கள நீங்கள் வந்து உண்மையாக இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ சின்சியராக தமிழ் இண்டஸ்ட்ரியில் ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தால் தான் இந்த இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். ப்ரொடியூசர்கிட்ட தான் அனைத்து அதிகாரங்களும் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு முறையும் நான் வந்து வலியுறுத்திட்டே இருப்பேன். இன்றைக்கி நான் சொல்லும்போது இப்போது ஏற்கனவே வந்து ஒரு மறுசீரமைப்பு விதிக்கு வரும்போது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் வந்தது. அதாவது வந்து படத்தில் நடிக்கிற ஆர்டிஸ்ட்டோ இல்லை படத்தில் நடிக்கிற டெக்னீஷியனோ அந்த படத்தில் நடித்து முடித்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும் பொதுவான கருத்துக்களை, அரசியல் கருத்துக்களை, மத சார்பான கருத்துக்களை, மொழி சார்பான கருத்துக்களை வெளியிடக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் இருந்தது. அப்போ வந்த டெக்னீஷியன்ஸு டைரக்டர்லாம் எதுக்குன்னா எங்கள் சுதந்திரம் பறிபோதே, எங்களோட இது கருத்தை சொல்லக்கூடாது, நாங்கள் என்ன அடிமைகளா? அப்படி இல்லை விஷயம். நீங்கள் ஒரு கருத்தை சொல்லும்போது அது சரியாக தவறான்னு பார்க்குறதில்ல. அவர் நடிகனா ஒரு தொழில்நுட்ப கலைஞராக நீங்கள் கருத்தை சொல்லும்போது அது உங்களை பாதிக்கிறது இல்லை, அது அந்த படத்தை பாதிக்குது. இப்போ ஒரு வகையில் வந்து கமல் சார் ஒரு கருத்தை சொல்லும்போது அது பெங்களூரில் என்ன பண்ணுறாங்க, தக் லைஃபுக்கு நாங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம். உடனே இப்போ என்ன சகோதரர் சீமான் என்ன சொல்கிறாருங்க, நான் கேஜிஎஃப் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன். இப்போது சினிமாவுக்குள்ளே அரசியல் வராமல் இருந்தால் சினிமா நல்லாயிருக்கும். சினிமா அது தன்னைத்தானே காப்பாற்றுக்கு. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். ஒருவேளை நீங்கள் வந்து அங்கே இருக்கிற கன்னட அமைப்புகள் வந்து கமலஹாசன் சாருக்கு நீங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதா இருந்தால் மக்கள் நீதி மையம் இங்கே வந்து நான் ஓட்டு போட மாட்டோன்னு சொல்லுங்கள். அதுதான் வந்து சரியான அவர் அப்போ வந்து சரியாக இருப்பார். ஆனால் நீங்கள் தமிழ் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம், அங்கே இருக்கிறவங்க தமிழ் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோன்னு சொல்கிறதும், பதிலுக்கு நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுறதை நினச்சி நான் கன்னட படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதும் இன்னும் பிரிவினை தான் அதிகமாக்குமே தவிர வந்து அது ஒற்றுமையை வளர்க்காது. ஒருவேளை இங்கே இருக்குன்னு சொன்னால் தக் லைஃப் நான் வந்து கன்னடாவில் ரிலீஸ் பண்ணுவேன், கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற இது சொன்னால் அது நல்லாயிருக்கும். எப்பவுமே அரசியல் வந்து மனிதர்களை பிரிக்கும், சினிமா வந்து மனிதர்கள் ஒன்று சேர்க்கும். இங்கே சினிமாவில் வந்து ஜாதி, மதம், மொழி இப்போ பாருங்கள் பல்வேறு, இப்போ கன்னடாவில் வந்து ஹீரோயின் வந்திருக்காங்க, கேரளாவில் வந்து ஹீரோ வந்திருக்காரு, பல்வேறு மொழியிலேருந்து பல்வேறு மதங்கள் வந்திருக்காங்க. தமிழ்நாடு வந்து பெரும்பாலும் எல்லாரையும் வந்து ஒரு அரவணைச்சு போகிற இது. இந்த இடத்துல வந்து அரசியல்வாதிங்க அரசியல் மட்டும் பண்ணிட்டு இருந்தால் போதும். தமிழ் சினிமாவில் ஏற்கனவே நிறைய பாலிட்டிக்ஸ் இருக்குது. நீங்கள் வேறு பொலிட்டீஷியன்ஸ் உள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த சினிமா இன்னும் மோசமான நிலைமைக்கு போய்விடும். அதனால் எங்களோட வேண்டுகோள் என்னென்னா, குறிப்பு ஏற்கனவே நாங்கள் வந்து நடிகர்களுக்கோ இல்லை மற்ற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கோ ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்கோம். தயவுசெய்து உங்களோட கருத்துக்களை படம் முடிஞ்ச பிறகு நீங்கள் சும்மா இருக்கும்போது இல்லை அரசியலுக்கு போயிடுங்க. மொத்தமாக எங்கள் சினிமாவில் இருந்துட்டு சொல்லும்போது சினிமாவும் பாதிக்குது. அது ஒரு ப்ரொடியூசர் பண்ணும்போது ப்ரொடியூசர் ஒரு தப்பும் இல்லை. இப்போ இதே படம் ஒரு வேளை கமல்ஹாசன் சாராக இருந்தால் சமாளிக்கலாம். வேறு ஒரு ப்ரொடியூசராக இருந்தாங்கன்னா அந்த படம் அங்கே ரிலீஸ் பண்ணால் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு பார்ட் வந்து ரிலீஸ் பண்ண முடியாமல் போகிற ஒரு சுச்சுவேஷன் வருது. இன்றைக்கி வந்து சமூகம் எப்படி இருக்குன்னா ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை இருக்குது. எங்கே சண்டை போடலாங்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து இது போல விதிகளில் முரளி சாருக்கு தெரியும். உண்மையாகவே வந்து டைரக்டர் பேசும்போது சொன்னார், உதயா பேசும்போது சொன்னாங்க, ஒரு பட்ஜெட் போட்டு வந்து ஒரு பிளான் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்கணும். தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் கேஆர் சார் இருக்காங்க, பல்வேறு முறையில் நம்ம முயற்சி பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து டைரக்டர்ஸ் யூனியனில் டைரக்டர் கையெழுத்து வாங்கியிருக்கோம். நீங்கள் போட்ட பட்ஜெட் படி, நீங்கள் போட்ட பிளான் படி படம் முடிக்காமல் எக்ஸஸ் பண்ணிங்கன்னா உங்கள் சம்பளத்துலேருந்து நாங்கள் பிடிச்சிப்போம் அப்படின்னு தயாரிப்பாளர்கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம். நாங்கள் இது வந்து இந்த 50 வருஷ சினிமாவில் நடக்காத ஒரு விஷயம். இதுக்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்து தமிழ் சினிமாவும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களும் நல்லா இருக்கணும்னு நாங்கள் பல்வேறு விதமாக முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். இந்த நேரத்தில் வந்து முரளி சார் இருக்கிறதாலும், முரளி சார் கூட இருக்க அவங்க நண்பர்கள் இருக்கிறதாலும், அழகன் தமிழ்மணியோ, கமலக்கண்ணனோ, செந்தாமரையோ, இல்லை நம்ம பன்னீரோ எல்லோரும் இருக்கீங்க. நீங்கள் வந்து அதாவது ஒரு பிரச்சனையை வரும்போது நம்ம வீட்டில் கூட பிரச்சனை இல்லாமல் எந்த வீடும் இருந்ததில்லை. அந்த பிரச்சனையை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்னு நினச்சா அது நல்லாயிருக்கும். ஆனால் பிரச்சனை வரும்போது ஒரு தயாரிப்பாளர் திருப்பதி பிரசாத் கிட்ட சொன்னோம், சார் வந்து இது மாதிரி வந்து நீங்கள் லெட்டர் கொடுக்கணும் சார். என்ன சார் 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் தானே சொன்னீங்க ப்ரொடியூசர் கவுன்சில் லெட்டர் இருந்தால் தான் ஷூட்டிங் வருவோம்னு சொன்னீங்க, இன்றைக்கி ப்ரொடியூசர் கவுன்சில் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி தான் சூழலில் வந்து அன்றைக்கி எந்த கட்சிக்காக வேலை செஞ்சு அதே கட்சியால் வந்து கைது செய்யப்பட்டாரோ அழகப்பன், அது மாதிரி எந்த சங்கத்துக்காக வேலை செஞ்சோமோ அதே சங்கம் வந்து எங்களை பயன்படுத்திக்கல, எங்களுக்கு முரண்பாடான நிலையில் இருக்காங்க. அது சரி பண்ணால் இந்த இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்கேன். பல மேடையில் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு முரளி சார்கிட்டையும் வேறு மேடையில் வச்சே சொன்னேன். அன்றைக்கி கேஆர் சார் இருக்கும்போது சொன்னேன், சார் இது வந்து ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கும். இந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஆப்ரேஷன் தேவையா இல்லை வந்து சொல்யூஷன் கொடுக்கறது வந்து மருந்து தேவையா நீங்கள் முடிவு பண்ணீங்க. அந்த வகையில் முரளி சாருக்கு இந்த மேடையில் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டு. அதனால் நான் என்ன சொல்ல வர விரும்புனா, எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் உங்களோடு பேசி அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்கவே சம்மேளனம் விரும்புகிறது. அது இந்த மேடையில் சம்மேளனத்தின் சார்பாக தயாரிப்பாளர் சங்க தலைவர், நண்பராக இல்லை தயாரிப்பாளர் சங்க தலைவராக உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த மேடையை கொடுத்த நம்ம உதயாவுக்கு என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள், நன்றி. ஏன்னா அந்த மேடையை நான் பயன்படுத்தியதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. காலதாமதமாகிடுச்சு, இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் இந்த படம் நிச்சயமாக உதயா
உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு சேது போல் அக்யூஸ்டு வந்து 25 வருஷம் நீங்கள் சொல்லக்கூடாது இப்போ, ஏன்னா அவ்வளோ சீனியராக நினைப்பாங்க. இப்போ தான் நியூ ஃபேஸுங்கிற மாதிரி தான் உங்களோட வந்து அப்போ நியூ ஃபேஸுங்கிற மாதிரி தான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு இது முதல் படம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவ்வளோ அழகாக எல்லாமே சிறப்பாக செட் ஆகிருக்கு. இதனோட ஒர்க் பண்ண கேமராமேன் வந்தவொடனே லைட் இப்படி வச்சார், கண்ணு மூடினார். அப்போ அவர் தெரியணும், ஆர்டிஸ்ட்டுக்கு போட்டு நீங்கள் லைட்டை கொளுத்தும் போது ஆர்டிஸ்ட் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. கைத்தட்டார் டேனி. அதுபோல் எல்லாருமே வந்து பேசின நம்முடைய ஆர்ட் டைரக்டருக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய சத்தியமங்கலத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். வரும்போது அந்த காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு நாங்கள் படாத பாடு போட்டோம். ஆனால் சத்தியமங்கலத்துலேருந்து ஒரு ஆர்ட் டைரக்டர் எங்கள் படத்தை பார்த்து இன்றைக்கி மேடையில் வந்து நிற்கிறார் சொல்லும்போது நிச்சயமாக உண்மையாக வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து. பல புதிய இளைஞர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. சினிமாங்கிறது வந்து புதிய ரத்தங்கள் வரும்போது தான் இது வந்து ஓடுகிற நதியாக இருக்கும். அதனால் உங்களை போன்ற இளைஞர்கள் வந்துக்கிட்டே இருக்கணும். பிரபு சீனிவாசோ இல்லை வந்து ஏஎல் உதயாவோ நம்மளுடைய கேமராமேன் எல்லாருமே ஒரு நல்ல யூனிட் அமைஞ்சிருக்காங்க. அதுபோல் வந்து நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் முன்னாடி ஒரு படம் பார்த்தா இருக்குது, அதனோட ரீ ரெக்கார்டிங் பார்த்து சொன்ன அவருக்கு வந்து நீங்கள் வந்து தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான இசையமைப்பாளர் ஆக போகிறீங்கன்னு அவர் சொன்னேன். அவர் இன்றைக்கி அடுத்த படமாக நிழற்கொடைக்கு அப்புறமா நான் வந்து இப்போது அக்யூஸ்டில் பார்க்குறேன். அந்த ரீ ரெக்கார்டிங் உண்மையாகவே இளையராஜா சாருக்கு அப்புறமா ரீ ரெக்கார்டிங்கை அவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து அவ்வளோ அழகாக கொடுத்தது வந்து நம்மளுடைய மியூசிக் டைரக்டர். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவரும் சிறப்பாக வாழ, இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக எல்லோருக்கும் வணக்கம். செல்வனி சார் பேசினதுக்கு அப்புறம் பேச வச்சுட்டாங்க. இருக்கிறது நம்ம கொஞ்சம் அவர் அளவுக்கு இல்லைனாலும் சில கருத்துக்களை நானும் சொல்லணும்னு வந்து அக்யூஸ்ட் திரைப்பட குழுவினர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன், என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அக்யூஸ்ட் படத்தை ஆரம்பிக்கும் போதுலேருந்து உதயா ப்ரோ வந்து நான் ரெகுலர் டெய்லி பேசிகிட்டு இருக்கோம், டச்சில் இருக்கோம். பன்னீர் சார் ப்ரொடியூசராக, அவரும் எல்லாருமே நாங்கள்லாம் ஒன்றா தான் இருந்துகிட்ருக்கோம். ஸோ இந்த படம் வந்து எப்படி ஆரம்பித்தது, எப்படி வந்து கட்டமைச்சது அப்படிங்கிறது வந்து எனக்கும் தெரியும். அதில் வந்து உதயா ப்ரோ வந்து பெரிய அவர் தான் மெயினு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதை இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை வந்து எங்கேருந்து ஆரம்பித்ததுன்னு எனக்கு தெரியும். இது வந்து இங்கே வெளிநாட்டிலேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் சென்னை வரைக்கும் வந்திருக்கு. எல்லோரும் வந்து நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவருக்கு. செல்வமணி சார் சொன்ன மாதிரி நல்ல நேரம் வரும்போது நம்மளை தேடி எங்கே இருந்தாலும் வந்துடும் சப்போர்ட்டு. அது வந்து உதயாபுரோவுக்கு வந்திருக்கு. இதை தக்க வச்சுக்கணுன்னு நானும் விரும்புகிறேன். அவர்கிட்ட நம்ம நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு பேஷன் ட்ரிவன் இண்டஸ்ட்ரி. நம்ம முயற்சி பண்ணிகிட்டு இருந்தால் அது வந்து கண்டிப்பாக இந்த சினிமா துறை நம்மளை கைவிடாது. நம்ம அது பின்னாடியே அதை நம்பிக்கையோடு இருக்கிறது தான் உதயபுரோட இது சக்ஸஸ், 25 வருஷத்தோட சக்ஸஸ்ஸு. அதே மாதிரி வந்து இதை பண்ணும்போது பன்னீர்செல்வம், தங்கவேல் சார் எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்துருக்காங்க. ஒரு தனி டிசிஷன் எடுக்கிறது வந்து ஈஸி. ஒரு படத்தோடைய இது வந்து தனியாக ஒரு டிசிஷன் எடுக்கிறது வந்து நம்மளுடைய இதில் போயிடும். ஆனால் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் எடுக்கும்போது, ஒரு 3 பேர் சேர்ந்து எடுக்கும்போது கருத்து வேறுபாடுகள் வந்துடும். அது வராமல் அதை பக்குவமாக பார்த்துக்கிட்டாரு உதயா ப்ரோ. இவங்க பன்னீர்செல்வமும் சரி, தங்கவேல் சார் சரி, நம்பிக்கை, இந்த யூனிட் மேலே கம்ப்ளீட் நம்பிக்கை வச்சு அவரோட டிசிஷனில் கூட பயணித்து இன்றைக்கி வரைக்கும் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இது வந்து கண்ணு மூடி திறக்கிறதுல, ஏன்னா பூஜைக்கு நான் போயிருந்தேன், இப்போ ஆரம்பிக்க பூஜைக்கும் போயிருந்தேன். அதே இப்போ வந்து ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். இது வெற்றி விழாவிலையும் கலந்துப்பேன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். இதில் இன்னும் வந்து டைரக்டர் சார் சொன்னார் அஜ்மல் சார் பற்றி, நானும் இதில் குறிப்பிடணும். ஏன்னா நானும் இதில் எல்லாமே கேட்டுகிட்டே கூட இருந்ததுனால இதை வந்து நிறையா ஹீரோஸ்ட்டு அவங்க பார்த்தாங்க. ஆனால் அஜ்மல் சார் கேட்டவுடனே ஒத்துக்கிட்டவுடனே உதயபுரம் வந்து எவ்ரிடே அப்டேட் பண்ணார். இது முடிஞ்சிடுச்சு சார், இது வந்துருச்சு. ஸ்டன் சில்வா சார் ஒத்துக்கிட்டாரு. எல்லாம் யோகி பாபு சார் அப்ரோச் பண்ணது, எல்லா விஷயங்களும் ஒரு ப்ரெஷர் டென்ஷன் இருக்கிறது. அவர் நடிக்கணும். ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணும்போது நடிக்கும்போது அதோட இம்பேக்ட் அதில் வந்துடக்கூடாது. ஏன்னா இது ப்ரொடக்ஷனுங்கிறது வந்து ரொம்ப ப்ரெஷரான வேலை இந்த காலத்தில். ஒரு காலத்தில் நல்லா ஒரு இனிமையான தொழிலாக இருந்தது வந்து இப்போ ப்ரெஷரான தொழிலாக மாறி போயிட்டுருக்க இதாகிடுச்சு. இதுக்கு நடுவில் வந்து செல்வமணி சார் சொன்ன மாதிரி கருத்து வேறுபாடுகள் இருக்கும்போது அவங்க படம் முடிப்பாங்களா, அந்த ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்கிற தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் சம்மேளனத்துக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து இருக்கிற படப்பிடிப்புகளை வந்து
நிறுத்திடாமல் பண்ணுறதுக்கு இவ்வளோத்தையும் அவர் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து உண்மையாகவே வந்து வாழ்த்துக்கள் ப்ரோ. உங்களுக்கு அது இருக்குது. சாங்ஸு ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இதோட விஷுவல்ஸ் கொஞ்சம் பார்த்தேன், ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்கு. இன்றைக்கி இதை வந்து ஒரே விஷயந்தான் உதயபுரோட ப்ரொடியூசர்ஸ்டே நான் சொல்கிறது, கரெக்டான பிளானிங், ரிலீஸ் பிளானிங் மட்டும்தான் இப்போ வேணும் இந்த படத்துக்கு. இதில் சக்ஸஸ்ஃபுல் அத்தனை அம்சங்களும் உள்ளே இருக்குது. அதை கரெக்டான ரிலீஸு, ஏன்னா ஏகப்பட்ட படங்கள் இருக்கிறத வந்து அதை மட்டும்தான் அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. நாங்கள் தயாரிப்பாளர் சங்கமும் உங்களுக்கு கூட இருந்து ரிலீஸுக்கு ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணணுமோ எல்லாமே சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா இந்த மார்க்கெட்டிங் இன்றைக்கி வந்து படம் தயாரிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ரிலீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அது வந்து இன்னொரு படம் எடுக்கிற மாதிரி தான், ரிலீஸுங்கிறது இன்னொரு படம் எடுக்கிற மாதிரி தான். அதை வந்து பக்குவமாக அவங்க உதயபுரோவுக்கு தெரியாதில்லை, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு. நாங்களாம் அடுத்த ஜென்ரேஷன் அழகப்பண்ண வந்து இருந்தது, எங்கள் அப்பா காலத்து ஆளுங்கள், நாங்களாம் அடுத்த ஜென்ரேஷன் இருக்கிறது. அவரும் வந்து இன்றைக்கி என்ன தேவைங்கிறது அண்ணனுக்கு நல்லாவே தெரியும். அவங்க அட்வைஸில் நிறையா பேர் இங்கே இருக்காங்க, வளர்ந்துருக்காங்க. ஸோ உதயபுரோவுக்கு இதுவும் நல்லா தெரியும். தயாரிப்பாளர்களும் அதை வந்து அவரோட சேர்ந்து தான் பயணிக்கிறாங்க. ஒரு டிசிஷன், கலெக்டிவ் டிசிஷன் எப்போவுமே அவங்க எடுக்கிறாங்க, எங்கேயுமே முரண்பாடு கிடையாது. அந்த விஷயத்தில் வந்து இந்த கூட்டணி பல படங்களை தயாரிக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இது கண்டினியூ ஆகணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் வந்து செல்வமணி சார் வந்து சொன்னார், அந்த டிஸ்கஷனை வந்து ரொம்ப இங்கே கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இருக்க தான், சங்கங்கள் இருக்கும்போதே கருத்து வேறுபாடுகள் இருக்கும். எங்களுடைய சங்கத்துடைய முன்னாள் தலைவர் கேஆர் சார் இருக்கார், அவருக்கும் இதை பற்றி புரியும். இந்த பிரச்சனை வந்து வந்து தயாரிப்பாளர் சங்கத்தோடைய உரிமை பிரச்சனை. அதை கரெக்ட் பண்ணிட்டா அது எல்லாமே சரியாக இருக்கும். ஏன்னா எங்களோட உரிமையை கொடுத்துக்கூடிய தலைவர், முன்னாள் தலைவர் இருந்திருக்காங்க, கேஆர் சார் இருந்திருக்காரு. அவர் இருக்கும்போது அவருடைய உரிமையை விட்டு கொடுத்து இருப்பாரா? அந்த சங்கத்தை விட்டு கொடுக்கவே யாருக்குமே இருக்க முடியாது. நான் இந்த நேரத்தில் அந்த சங்கத்தில் தலைவர் பொறுப்பில் இருக்கிறதுனால நான் அதை வந்து செல்வமணி சார்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கிறேன். இந்த மேடையில் வந்து அவர் வீடுகள் வச்சதுனால நான் சொல்கிறேன், எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தோடைய உரிமையை வந்து கொடுங்க. என்னென்ன சங்கத்தோடையோ இப்போ ஆரம்பித்த சங்கம், ஏதோ புதுசு சின்ன சங்கங்கள் எல்லா சங்கத்தோடையும் போய் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது பாரம்பரியமான இவ்வளோ தயாரிப்பாளர்கள், அத்தனை ஜாமான்கள் இருக்க தயாரிப்பாளர்கள், எங்களுக்கு முன்னோடிகள் எல்லாருமே இருக்கிற தயாரிப்பாளர் சங்கத்தை நீங்கள் வந்து உதறி தள்ளக்கூடாது. செல்வமணி சாருக்கு தெரியாது எதுவுமே கிடையாது, என்னோடய சீனியர் தான், அவர் இந்த சங்கத்தில் இருந்தவர் தான், அவருக்கு இது புரியும், தெரியும். இதை நீங்கள் சரி செய்யுங்கள். நாங்கள் வந்து என்றைக்குமே தொழிலாளர்களுக்கு அகேன்ஸ்டாக நாங்கள் எந்த முடிவுமே நாங்கள் எடுக்கலை. ஆனால் நீங்கள் வேண்டாம் சொல்லும்போது நாங்கள் எங்களுக்கு ஆல்டர்னேட்டாக நாங்கள் தேடி போக வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் தான் தள்ளப்பட்டு விட்டுருக்கீங்க. அது எங்களுடைய தவறு கிடையாது. இந்த நேரத்தில் செல்வமணிக்கு அதையும் சொல்லிக்கிறேன். இதை பற்றி இன்னும் டீட்டெயில் டிஸ்கஷன் எல்லாம் இங்கே இந்த மேடை வேண்டாம், இந்த மேடை வாழ்த்துறதுக்கு வந்திருக்கோம். இது சக்ஸஸாக நடக்கட்டும். இந்த வெற்றி வந்து இதுவே ஆரம்பமாக இருக்கணும். செல்வமணி சார் சொல்கிறது இருக்கட்டும், எல்லாமே நல்லதுக்கு நோக்கி போவோம். யாரையும் நம்ம வந்து அடக்கியோ இதுவோ எதுவுமே கிடையாது. நம்ம உரிமையை நம்ம கேட்கறதுக்கு தான் நம்ம வந்து சொல்கிறோம். இந்த படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாங்களும் கூட இருக்கிறோம் ப்ரோ. வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்த எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து திரு உதயா சார் அவர்களுக்கு எல்லா வாழ்த்தும் கிடைச்ச மாதிரி தான். இதில் நான் என்ன தனியாக வாழ்த்துறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து இப்போது எல்லோரும் முக்கியம், பட் ரொம்ப முக்கியமாக எனக்கு வந்து ஒரு அப்பா ஸ்தானத்தில் எனக்கு இங்கே மேடையில் உங்கள் முன்னாடி நிற்கிறவர் திரு அழகப்பன் சார் அவர்கள். அவரை பார்க்கும்போதெல்லாம் எங்கள் அப்பா பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். அவர் மட்டும் இல்லை, நான் நீண்ட காலம், அதாவது மிகப்பெரிய இடைவேளைக்கு அப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசரும் ஒரு அண்ணனுமாக எல்லாம் ஒரு குருவாக இருக்கும் திரு கேஆர் சார் அவர்கள் என்னை வச்சு பாடுவானம் பாடிங்கிற ஒரு பெரிய படத்துக்கு ப்ரொடியூசராக இருந்தார். ஸோ நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி வந்து ஒரு டைரக்டர் வந்து அப்படி அந்த வெளிச்சம்
மக்கள் மத்தியில் வந்து அவருடைய ஐடியாஸ் கொண்டு வராங்கன்னா அதுக்கு ரொம்ப முக்கிய காரணம், அந்த கப்பல் போய் சேர்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஒரு ப்ரொடியூசர். அப்பேற்பட்ட அந்த ப்ரொடியூசரை நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு மகனாக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் 25 இயர்ஸ் சர்வீஸில் மிஸ்டர் உதயா அவர்கள், நீங்கள் வந்து எப்போ ஒரு அப்பா அம்மாவுடைய விஷயங்களை இந்த 25 வருஷம் ட்ராவலில் நீங்கள் காட்டினீங்களோ அதுவே உங்களுக்கு முதல் வெற்றி. ஓகேங்களா? கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. இது 100வது நாள் விழாவில் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய விழாவாக நீங்கள் எடுத்து அமைக்கணும். இதில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். செல்வமணி சார், இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சில பேரெல்லாம் நான் சொல்லலைன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா எல்லா பேரும் எனக்கு இப்போது டக்குன்னு வரமாட்டேங்குது. நான் ரொம்ப ட்ராவல் பண்ணலவங்க எல்லாரோடையும் ரொம்ப ட்ராவல் பண்ண சில பேர் மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஸோ இதில் ஒர்க் பண்ண கேமராமேன் சாரோடைய லைட்டிங்ஸே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. அண்ட் ஆல் தி ஆர்டிஸ்ட், ஆல் தி டெக்னீஷியன்ஸ், எவ்ரிபடி ஹூ இஸ் ஆக்டட் இன் திஸ், ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ ஆல். ஏன்னா இது ஒரு டீமாக இருந்து தான் நீங்கள் அந்த ப்ரொடியூசரை காப்பாற்ற முடியும், அவரை அடுத்த படத்தும் பண்ண முடியும். அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்குங்கிறது நல்லா தெரியுது. ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ இந்த விழா வந்து மிகப்பெரிய உச்சி அடையிறதுக்கு இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள் கொஞ்சம் துணையாக இருக்க வேண்டும். பத்திரிகையாளர் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூணாக நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எல்லாமே சொல்லுங்கள். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் அக்யூஸ்ட் டீம் சார்பாகவும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறோம். அதான் நான் முதல்ல வந்த உடனே சொன்னேன், ஒரு பயங்கர எமோஷனலாக ஒரு இடத்த கனெக்ட் பண்ணிட்டார் உதயா சார். உதயா சார் வந்து எப்படின்னா ஃபேமிலி. ஏன்னா நான் அவங்க அப்பாவுடைய அவங்க ஃபேமிலியிலே ஒருத்தன் தான் நான். அவங்க ஃபேமிலியிலே எப்பவும் இருப்பேன். ஏன்னா அப்பா அழகப்பன் சார் கூடயும் சரி, அவரோட பிரதர் விஜய் சார் கூட நான் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். நான் எப்பவும் ரெகுலராக அந்த சினிமா வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல மற்றவங்க கூட ஃப்ரெண்டாக போகிறது, வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் ரெகுலராக இருக்கிற ஒரே வீடு பார்த்திங்கன்னா நம்ம உதயா சார், அழகப்பன் சாரோட வீடு தான் இருக்கும். எப்பவும் நாங்கள் போகிறது, ரொம்ப அதிகமாக நான் கதை கேட்குறது அப்பாவை தான் நான் ஹீரோவை பார்த்துக்கிறது. ஏன்னா அவர் எப்படி அவங்களோட பழைய கதைகள்லாம் சொல்லும்போது நான் எனக்கு எப்போவுமே ஒரு பெரிய ஹீரோவாக தெரிவாங்க. எப்படி இப்படி ஒரு தனி ஆளாக வந்து இவ்வளோ ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இன்னொரு விஜய் சார் வந்து அவ்வளோ பெரிய டைரக்டர். இவர் வந்து 25 வருஷங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை கடந்து இன்றைக்கி வந்து இந்த ஒரு படத்துக்கு எப்போவுமே அந்த ஒரு இதில் போட்டிருக்கு பாருங்கள், விடாமுயற்சி எனது குறிக்கோள் அப்படின்னு போட்ட மாதிரி எப்போவுமே ஒரு ஆக்குப்பை பண்ணிக்கிட்டே இருப்பார் உதய் சார். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணார், அந்த படத்துலேயே நான் ஒர்க் பண்ணேன். பட் இந்த படத்தில் கூப்பிட்றப்போ திடீர்னு கூப்பிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி இந்த படம் ஒர்க் பண்ணணும்னு. அப்படி வந்தது தான் இது. ஆனால் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர பாண்டிங்கில் ஒர்க் பண்ணுறது சார். சும்மா ஒரு டெக்னீஷியன் வந்தாங்க, அவங்க கூட ஒர்க் பண்ணோம், ஒரு ஃபைட் மாஸ்டராக ஒர்க் பண்ணோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஆக்கிப்பார் அவர். இப்போ பிரபு சார் சொன்னார் இல்லையா, டைரக்டர் பிரபு சார், அவரை எனக்கு அறிமுகப்படுத்துகிறப்போ அதுதான் சொன்னாங்க. சார் ஆல்ரெடி நிறைய படம் பண்ணியிருக்கிறாங்க, நமக்கு இது ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரையும், இப்போ அஜ்மல் சாரையும் சரி, அங்கே அந்த நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாலும் சரி, அவங்க தனியாக இவங்க தனியாக அந்த மாதிரி ஒர்க் பண்ண மாட்டாங்க, எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுது. இப்போ இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நிறைய பெரிய படங்கள் தோல்வி அடைஞ்சு சினிமா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தை கரெக்டாக எந்த நேரத்தில் எப்படி ஒரு ப்ரொமோஷன் பண்ணணும்னு. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அக்யூஸ்ட் லவ், ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி பார்த்தேன். அக்யூஸ்ட் லவ், அக்யூஸ்ட் சாங்கு, இந்த ப்ரொமோட் பண்ணுறதே ஒரு டிஃப்ரெண்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த எனக்கு ஒரு அரெஸ்ட் வாரண்ட், ஒரு எஃப்ஐஆர் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்க மாஸ்டர் உங்கள் பேரில் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு என்னென்னாச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன். ஆனால் திடீர்னு பார்த்தா என் கையில் ஒரு எஃப்ஐஆர் உங்கள் பேரில் போட்டிருக்கிறேன் அப்படின்னு ஒன்று கொண்டு கொடுத்தாங்க. அந்த இன்விடேஷன் பார்க்கும்போது அவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தினுடைய கதை மாதிரி என் லைஃப்பில் ஒரு கதை இருக்குது. அதான் சொன்னேன் இல்லையா, போலீஸ் ஸ்டேஷனே போயிடக்கூடாது அப்படின்னு நினச்சவனுக்கு
நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இங்கே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஃபைட் மாஸ்டராக வேலை பார்த்துருக்கும்போது கொஞ்சம் சத்தம் ஜாஸ்தி போடணும். ஏன்னா நிறைய பேரை கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும். செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஷூட்டிங் நடந்துச்சு, டைரக்டர் அறிவழகன் சாரோட படம். அப்போ ரயில்வே ஸ்டேஷன்னா தெரியும் இல்லையா உங்களுக்கு, நிறைய க்ரௌடு, நிறைய கூட்டம், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி மைக்கில் சத்தம் போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ யாரோ 2 பசங்க வந்து பப்ளிக் பசங்க வந்து தண்ணிலாம் அடிச்சுட்டு யூனிட்டில் ஏதோ தகராறுலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னாங்க. சரி அவங்கள அனுப்பிச்சி விட்டு வேலை பார்க்கலாம் அப்படின்னு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தோம். வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ மறுபடியும் பார்த்தா யாரோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் கேர்ள்ஸுங்கிட்டலாம் அந்த மாதிரி கலாட்டா பண்ணுறானுங்க அப்படின்னாங்க. சரி சார் அவங்கெல்லாம் அனுப்பிச்சி விடுங்க சார், நம்ம வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய்கிட்டு இருந்துச்சு. ஹீரோ வந்து ஒரு ரயில்வே ட்ராக்கில் ஓடி வரணும், பக்கத்தில் ட்ரெயின் வேறு நல்லா ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஷார்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த தண்ணி அடித்த 2 பசங்க வந்து ஹீரோ கிட்ட போய் அப்படி பயமுறுத்திட்டு போயிட்டாங்க. ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்குது, ஜஸ்ட்டு ஹீரோ ஒரு மாதிரி பேலன்ஸ் ஆகி ஸ்ட்ரக்காக நின்றுட்டார். எனக்கு க்ரௌடில் தெரியலை. அப்புறம் யார் என்னாச்சு சார் அப்படின்னா, இல்லை சார் அந்த பசங்க வந்து இந்த மாதிரி என்னை உள்ளே தள்ளி விட தெரிஞ்சானுங்க, கொஞ்சம் சொல்லி வைங்க மாஸ்டர், இல்லைன்னா ஷூட் பண்ண முடியாது மாஸ்டர் இப்படி இருந்தா அப்படின்னாங்க. அப்போ எனக்கு யாருன்னே தெரியல, பெரிய க்ரௌடு. இப்போ மைக் எடுத்து நான் சத்தம் பண்ணேன், டே யாரா அது, ஏன் இப்படி பண்ணுறீங்க நீங்கள், ஏதாவது தைரியமாக தான் முன்னாடி வந்து இங்கே பண்ணுங்கள், கூட்டத்தில் இந்த மாதிரி கலாட்டா பண்ணக்கூடாது அப்படின்னு சத்தம் போட்டேன். இவ்வளோதாங்க நடந்துச்சு, இவ்வளோதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் பாட்டில் வேலை பார்த்தோம், வேலைலாம் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. இது நடந்தது மார்னிங் ஒரு 11-11:30 இருக்கும். அப்புறம் ஈவினிங் 4 o'clock பார்த்தீங்கன்னா அந்த செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனே ஸ்தம்பிச்சு போகிற லெவலுக்கு ஒரு க்ரௌடு, ட்ரெயினாக நிற்கிது. நான் திடீர்னு இந்த பக்கம் ஷார்ட்லாம் முடிச்சுட்டு திரும்பி பார்த்தேன், என்னப்பா ஒரே பயங்கர கூட்டமாக இருக்குது இந்த பக்கம் அப்படின்னு கேட்டேன். இல்லை மாஸ்டர் யாரும் இந்த பசங்கள்லாம் தர்ணா பண்ணுறாங்க, ட்ரெயினை நின்று போச்சுனாங்க. ஏன் எதுக்கு, என்ன விஷயம், நமக்கு ஒன்றுமே தெரியாது எதுக்கு நடந்துச்சு அப்படின்னு. ஏன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். இல்லை நீங்கள் காலையில் சத்தம் போட்டிங்கல்ல, அதில் வந்து அந்த பசங்க ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டு. இல்லைப்பா நான் சத்தம் போட்டது யாரும் இவங்க கலாட்டா பண்ணவங்க தான், அந்த பசங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. இல்லை மாஸ்டர் அவங்க வந்து லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா, ஸோ போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஃபைட் மாஸ்டர் அடிச்சிட்டாருன்னு. அடித்தேனா, இப்போ மைக்கில் தானேப்பா சத்தம் போட்டேன், இது எப்போ நடந்துச்சு நான் அடித்தது. போலீஸ் தர்ணா போட்டாங்க, பெரிய போலீஸ் வண்டிகள்லாம் வந்துருச்சு, பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் வந்துட்டாங்க. இப்போது ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணி இங்கே வர்றாங்க. யாருப்பா அந்த ஃபைட் மாஸ்டர், யார் டைரக்டர் இங்கே வாங்க அப்படின்னாங்க. இப்போ நான் சொன்னேன் சார் நான் இந்த மாதிரி தான் பேசுனேன், சரி அந்த பசங்க யாருன்னு கூட எனக்கு தெரியும். இல்லைங்க அங்கே பாருங்கள் 2 பேரை நீங்கள் அடிச்சிட்டிங்களா, அவங்க கையில் பேண்டேஜ்லாம் போடுங்க. கையில் பேண்டேஜ் போட்டுட்டு அந்த பையன் இப்படி நிற்கிறான். எனக்கு ஷாக்கு, என்ன இது சார், அந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கலையே. இல்லை சார் மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுருக்கிறாங்க அப்படின்னாங்க. ஏன்னா லா காலேஜ் கரெக்டாக முடிஞ்சு ஈவினிங் 4-4:30 இருக்கும். அந்த டைமில் பார்த்தா நிறைய க்ரௌடு பசங்களாம் வந்து பயங்கர கலாட்டா பண்ணிட்டாங்க. இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் வந்து என்ன சொல்கிறாங்க, மாஸ்டர் நீங்கள் என் கூட வாங்க, நீ கொஞ்ச நேரம் வந்து ஸ்டேஷனில் உட்காருங்க. நான் இது வரைக்கும் லைஃப்லேயே போலீஸ் ஸ்டேஷனை பார்த்துடாத பையன், மனசெல்லாம் ஒரே பதப்பதப்பு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்படி போகிறேன், அந்த பையன் சிரிக்கிறான் என்னை பார்த்து. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பட் அந்த பையன் எங்களை பார்த்து சிரிக்கிறான். நான் டைரக்டர் சார் ஹீரோ சார்லாம் போகிறோம். அப்போ நான் சொன்னேன் சார் ஹீரோ சார்லாம் என்ன சார் பண்ணுவாங்க, அவங்களாம் விட்டுருங்க சார் அப்படின்னா. அப்புறம் ஹீரோ சார் விட்டாங்க, நானும் டைரக்டர் சாரும் போகிறோம். போயிட்டோம். இப்படி போயிட்டு அங்கே ஸ்டேஷனில் உட்காந்தாரு. ஒரு 1 hour கழிச்சு நான் உங்களை விட்டுறேன் மாஸ்டர் அப்படின்னாரு. சார் அந்த பசங்கள்லாம் வெளியே நின்று கத்துறாங்க, அவர் பேரில் எஃப்ஐஆர் போடு, எஃப்ஐஆர் போடு, எஃப்ஐஆர் போட்டால் தான் போகணும். நான் சொன்னேன் சார் நான் வேணால் போய் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுறேன் சார், என்ன நான் ஒன்றுமே பண்ணலையே, அது யாருன்னு கூட எனக்கு முகம் பார்க்கல சார், நான் போய் மன்னிப்பு கேட்டுறேன் அப்படின்னா. இப்போ நீங்கள் போனீங்கன்னா பயங்கர கலாட்டா வரும், பசங்களை உள்ளே நுழைஞ்சிருவாங்க, வேண்டாம் அப்படின்ட்டாரு இன்ஸ்பெக்டர். சரி சார் ஏதாவது பண்ணி அனுப்புங்க, இல்லை எஃப்ஐஆர் காப்பி கேட்குறாங்க உங்கள் பேரில், சரி சார் போட்டு கொடுங்க அப்படின்னா. மாஸ்டர் எஃப்ஐஆர்னால் ஈஸியாக நினச்சிட்டிங்களா நீங்கள்? இல்லை சார் அவங்கள எப்படி சால்வ் பண்ணுறது, இப்போதைக்கு சால்வேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா, பயங்கர க்ரௌடுன்னு. அப்புறம் அவர் ஒரு எஃப்ஐஆர் போட்டார், ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர். நான் அக்யூஸ் நம்பர் 1 அப்போது போட்டு அனுப்பிச்சிட்டு, ஒன்றும் இல்லை நான் அந்த கேஸ் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சி விட்டாங்க. சரி அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கேஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்து தூங்கியாச்சு. அடுத்த நாள் ஷூட்டிங் இல்லை, இன்னும் கொஞ்சம் லேட்டாக எழுந்திருக்கலாம், ஏன்னா ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருக்கு, கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சா. செல்ஃபோனில் பார்த்தா அடுத்த நாள் கால் பார்த்தா ஒரு 280 மிஸ்டு கால்ஸ். எதுக்கு இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு முதல்ல ஒருத்தருக்கு போட்டால், யோ எங்கே இருக்கிற நீ ஃபைட் மாஸ்டர் அப்படின்னாங்க. இல்லை நான் வீட்டில் இருக்கிறேன். அப்படியா, நியூஸ் பேப்பர் பார்த்தியா அப்படின்னாங்க. என்னென்னு எடுத்து பார்த்தா நான் அந்த போலீஸார் கூட நடந்து போகும்போது இந்த மாதிரி ஃபைட் மாஸ்டர் கைது செய்யப்பட்டார் லா காலேஜ் ஸ்டூடெண்ட் தாக்கினதுனால அப்படின்னு ஒரு நியூஸு.
இப்போ நான் ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், அப்படி ஒன்று விஷயம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அதை கிளியர் பண்ணேன். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த படத்தினுடைய கதாபாத்திரமும் எனக்கு அதை பார்த்த உடனே எனக்கு அந்த சம்பவம் தான் ஞாபகம் வந்துச்சு. சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல ஈடுபடுத்தி ஒரு அக்யூஸ்ட்னு ஒரு முத்திரை குத்தி அப்புறம் நான் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவது முதல்ல இந்த கையில் எஃப்ஐஆர் சீட்டை வாங்கின உடனே இவங்க ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் வாங்கின உடனே எனக்கு அந்த சம்பவம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ இந்த படத்தில் நடித்த அக்யூஸ்டுங்க எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருமே பயங்கர பாசிட்டிவாக ஒர்க் பண்ணாங்க. அதான் சொல்கிறேன்ல, இந்த ஒரு ஃபைட் மாஸ்டர் அப்படிங்கிறவங்க பெருசாக நம்மளுக்கு பெரிய அவ்வளோ இது தெரியாதுங்க. ஆனால் எல்லாம் நம்ம கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம பேரில் எல்லோரும் தூக்கி வச்சுருந்தாங்க, பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. இதுக்காக உழைச்சவங்க நிறைய பேர். இந்த நம்ம ஸ்டண்ட் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், நான் உங்களுக்கு முதல்ல கூப்பிட்டு காட்டினாங்க இல்லையா, இந்த மாதிரி நிறைய பேர் அவங்கவுங்க உயிரை கொடுத்து வேலை பார்த்துருக்குறாங்க. ஈவன் ஆர்ட் டைரக்டர் ஆனந்த் சார், அப்புறம் நம்ம கேமராமேன் மருது, மியூசிக் டைரக்டர் சார், எடிட்டர் பிரவீன், அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ ஒரு ஃபைட்டை எடுத்து கொடுத்தாக்க ஒரு புது விதமான ஒரு ஃபைட்டை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க, அதை எடிட் பண்ணி அந்த விதமாக. ஸோ இந்த படத்தை கரெக்டாக அதான் உதய் சார் இந்த படத்துக்காக முழுசாக உழைச்சிருக்காரு. படத்தை வந்து இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூலாக பிரேக் பண்ணி நடக்க முடியாமல் படம் ஷூட்டிங் இல்லாமல் ஸ்டாப் பண்ணி அந்த மாதிரிலாம் நிறைய படங்கள் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் ஏக்தம் எடுத்ததை நம்ம முடிச்சிடணும். கண்டிப்பாக எனக்கு தெரியும், இந்த பஸ் எபிசோடு எடுக்கும்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி பஸ்ஸு ஜம்ப்லாம் வேணுமா பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தப்போ பேசிக்கிட்டு இருந்தப்போ டிஸ்கஷனில் டைரக்டர் சார்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ சொன்னார், மாஸ்டர் கண்டிப்பாக அது வேணும் எடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா டைரக்டர் சார் அந்த 2 சீக்வன்ஸ் எனக்கு பயங்கரமாக வேணும் மாஸ்டர்னு சொன்னார். ஆனால் நான் சொன்னேன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகும் சார் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க ஒரு ரெஸ்ட்ரிக்டட் பட்ஜெட் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உதய் சார் வந்து சொன்னார், இல்லை அதை ஃபுல்லாக எடுத்துடலாம் அப்படின்னு, நம்மளுக்கு ஷூட்டிங் டீல் ஆனால் கூட பரவாயில்ல, அது ஃபுல்லாக எடுத்துருங்க அப்படின்னு சொன்னது. ஸோ கண்டிப்பாக முழுக்க இது ஒன் மேன் ஹீரோ. உதய் சாருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் என்னோட நன்றிகள். இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும், ஆர்கே செல்லுமணி சார் அவங்க படங்கள்லாம் பார்த்து தான் வளர்ந்தாங்க, பாண்டியராஜ் சார், அப்புறம் கேஆர் சார், இவங்கெல்லாம் சொன்னாங்க, முரளி சார், எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். முக்கியமாக ஆனந்தபாபு சார், நான் வந்து பயங்கர பிக் ஃபேன், அவங்களோட பிக் ஃபேன். என்னென்னா அவங்க அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய ஃபேனோ, அதாவது நடிப்புலையும் சரி எல்லா விஷயத்துலையும் அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன் நாகேஷ் சாருக்கு. ஆனால் 2வது புரியாத புதிர்னு ஒரு படம் பார்த்து இப்படியெல்லாம் ஒரு டான்ஸ் எப்படி ஆட முடியும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன் அந்த டைமில். ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி கான்செப்ட் நான் பார்த்ததே இல்லை. ஒரு ஹாஃப் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கிளாசிக்கல், அதாவது பரதநாட்டியம் டான்ஸ் போடிக்கிட்டு இருக்கும், பாதி உடம்பு, மீதி பாதி உடம்பு பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரிலாம் எப்படி டான்ஸ் ஆட முடியும்னு எனக்கு தெரில. ஸோ இன்றைக்கி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கான்செப்டே வரல. அதெல்லாம் இவங்கெல்லாம் போட்ட ஒரு படிக்கட்டு, ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் இவங்களை போட்டு நம்மளை கொண்டு வந்து இந்த இடத்துல விட்ருக்காங்க. இந்த இடத்துல இருக்கிற நம்ம எல்லாரும் அடுத்த லெவலுக்கு அந்த படத்தை கொண்டு போகணும். அதுக்காக தான் உதய் சார் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வந்து வாழ்த்திய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. வணக்கம் சார். இது 100வது நாள் விழாவா, ஆடியோ ஃபங்க்ஷனா, ட்ரெய்லர் விழாவான்னு தெரியல, ஒரு கலக்குறாங்க. அவ்வளோ திட்டமிடல், அவ்வளோ பிளானிங்கு. நான் கீழே உட்காந்து பார்த்துக்கிறேன், என்னது இவ்வளோ பிளானா, இவ்வளோ ஆடியன்ஸை இப்படி கட்டுக்கோப்பாக உட்கார வைக்க முடியுமா? அவ்வளோ ஹோம் ஒர்க்கு, அவ்வளோ டிசைட் பண்ண தான் இந்த ஃபங்க்ஷன் அவ்வளோ நாள் நடத்த முடியும். இப்போ பேசும்போது தான் சொன்னாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார், ஸ்டென்டிமெண்ட் கஷ்டப்பட்டார், டான்ஸ் ஆட கஷ்டப்பட்டாருன்னு. ஒரு பழமொழி, கஷ்டப்பட்ட அனைவரும் வெற்றி பெற்றதில்லை, வெற்றி பெற்ற அனைவரும் கஷ்டப்பட்டவர்கள். அந்த வகையில் கஷ்டப்பட்டிருக்கீங்க, நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. இது கஷ்டப்படுறதுல ஒரு நியாயம் இல்லை. எதுக்காக கஷ்டப்படுறேன்னு, ஒரு பூட்டை உடைக்கிறதுக்கு கூட கஷ்டப்படலாம், பேங்க்கை லாக்கரை உடைக்கிறதுக்கு கூட கஷ்டப்படலாம், அது கஷ்டம் இல்லை. சின்சியராக தொழிலில் கஷ்டப்பட்டோம்னா நிச்சயமாக வெற்றி பெறலாம். இந்த விழாவுக்கு நான் மெயினாக வந்ததுக்கு காரணம் நம்ம பன்னீர் சார். அவர் எனக்கு ஒரு 3-4 வருஷமாக பழக்கம், நண்பர்கள் நல்ல பழக்கம். எல்லாரோட கூர்த்தவரை கவனிப்பேன். எந்த நல்லது கெட்டதாலும் முதல் ஆளாக வந்து நிற்கிறார். நான் பார்க்குறேன்,
ஒரு நிறைய நல்ல விஷயத்துக்கு வந்து நிற்கிறாரு. எல்லாத்தோட துக்ககரமான விஷயம் வந்தால் முதல்ல அங்கே நிற்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சினிமாக்காரர் தான், ஒரு சினிமாக்காரர். அவருக்கு தெரியும், அவர் மறைஞ்சிட்டார், அவர் தவறிட்டார். அன்றைக்கி போனோம், மாலெல்லாம் வச்சோம், வந்துட்டோம். அடுத்த நாளும் பண்ணிடுறாங்க, போயிருக்காரு. எனக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, ஏன் பண்ணிட்டு போனார்? 2வது நாள் கேட்டால் அந்த வீட்டு ஆளுக்கிட்ட கேட்குறாரு, எல்லாம் செட்டில் பண்ணிட்டீங்களா? அதுக்காக செலவு இருக்குல்ல, அவங்ககிட்டலாம் செட்டில் பண்ணிக்கலான்னு. இது பண்ணியாச்சுங்க, அது பண்ணியாச்சு, இதுதான் பண்ணல, அதை செட்டில் பண்ணுறாரு. இதுதான் நட்பு. ஒரு நண்பன் வீட்டுக்கு போயிட்டு அவன் இல்லாதப்பவும் அவங்க குடும்பத்துக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு ஹெல்ப் பண்ணுற மனசு இருக்குல்ல, அந்த நட்பு உள்ளவர் தான் பன்னீர். அந்த வகையிலாம் என்ன கஷ்டம், என்ன வேலை இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், பன்னீர் கூப்பிட்டாரு வந்துடுவோம். எதுக்கு கூப்பிட்றாரு? நியாயமாக நம்ம இங்கே வர்றோன்னா பன்னீர் கூப்பிடுவார். இதை விட ஒரு நாள் எனக்கு சொன்னார், ஒரு விஷயம் இருக்குது, இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. நமக்கு எதுக்கு பன்னீர் இதெல்லாம், நான் எதுக்கு ஜாயின் பண்ணணும்? ஜாயின் பண்ண சொல்கிறேன். இதெல்லாம் வேணாங்க அண்ணா. டக்குன்னு சொல்கிறார், அண்ணா உங்கள் ஃபேமிலிக்கெல்லாம் பிற்காலத்தில் நல்ல உதவியாக இருக்கும். இது என் ஃபேமிலிக்கு பிற்காலத்தில் உதவியாக இருக்குமா? என்னது? ஆமாண்ணே, நீங்கள் பாருங்கள், ஃபியூச்சரில் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தேன், ஒரு இவ்வளோ வளர்ந்த பாண்டியராஜனுக்கு ஒரு ஆள் நண்பர் சொல்கிறாரு, உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு பிற்காலத்தில் இந்த விஷயம் ஹெல்ப்பாக இருக்கும், இதில் நீங்கள் சேருங்கன்னு சொன்ன ஒரு உண்மையான நண்பர் யாருன்னா பன்னீர். அதுக்காக தான் இங்கே வந்தேன். இந்த விழா அற்புதமாக இருந்துச்சு. எல்லாத்த விட கதாநாயகன் அவங்க அப்பா என்னை வச்சு படம் எடுத்தார். இன்றைக்கி பையன் என்ன அளவுக்கு வாழ்ந்துருக்காருன்னா, உதய் வந்து அடிப்பட்டு தங்க மாதிரி சமட்டில் அடி வாங்கி இப்போது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாப்புல. இப்போது எந்த விஷயம் வந்தாலும் டக்குன்னு செய்ய மாட்டாப்புல, யோசித்து செய்யலாமா வேணாமா பார்த்து செய்கிற அளவுக்கு பக்குவப்பட்டாப்புல. நல்ல டீம் செட் பண்ணிருக்காப்புல. இந்த இன்விடேஷன் சொன்னாங்க, அக்யூஸ்டுன்னு எங்கள் வீட்டுக்கு ஒன்று கொடுத்தாரு. அக்யூஸ்டுன்னு நம்மளுக்கு கொடுக்குறாங்களா? வரலாங்கன்னு பார்த்தா பத்திரிக்கை, அந்த பத்திரிக்கையை ஒரு ஆக்கிஸ்வா மாதிரி இருந்துச்சு, மெனக்கெட்டுருக்காங்க. அதில் எங்கே பேர் போடணும், எங்கே டேட் போடணும், எங்கே இது டெக்னீஷியன் பேர் போடணும், மெனக்கெட்டுருக்காங்க. இந்த மெனக்கெட்டில் இருந்தாவே வெற்றியின் அறிகுறி. எல்லாம் தானே நடக்கும், பார்த்துக்கலாம், அப்படி கிடையாது, மெனக்கெடணும். இந்த விழா வெற்றி அடைய எவ்வளோ விஷயம் பார்த்துருக்கீங்க. மெனக்கட்டிங்கன்னா வெற்றி நிச்சயம். டைரக்டரு அவர் இருக்கிற ஷேப்புக்கு அவர் எனக்கு தெரியுமான்னு தெரியல. அவர் சொன்னார், லண்டனில் வேலை பார்த்துருக்கேன்னு ஆடி போயிட்டேன். கொஞ்சம் விட்டா ஒரு ஃபுல் படத்தையும் சொல்கிறார் பொழுது, சென்சார்லேருந்து ஆரம்பித்து கிளைமேக்ஸ் சொல்கிறார் பொழுது ஏற்கமில்ல. அப்படி தான் இருக்கும் டைரக்டரு. தூக்கத்தில் எழுப்பினா கூட கதை சொல்லணும். இவர் தூங்கின்னு சொல்கிறார் கதை. தரவாக இருக்கார். எல்லாருக்கும் நல்ல மனசு இருக்குது. ஜெயிக்கணும், வெற்றி அடையணும், சின்சியராக இருக்கணும். இந்த சொல்லிகள் ஏமாற்றக்கூட ஏற்றம் இல்லை, வெள்ளை மனசோடு இருக்கிறாங்க. இவங்க வெற்றி அடைஞ்சால் சினிமாவுக்கு மேலும் வெற்றி வரும். அந்த வெற்றி இன்னும் புதியவர்கள் கொண்டு வரும். புது ஆளுங்க வர்றதுக்கு இந்த படம் ஒரு உதாரணமாக இருக்கும். இனி புது ஆளுங்க நிறைய வருவாங்க. வாழ்த்துக்கள். நிறைய படங்கள் வந்து நடிச்சிட்டு இருக்கீங்க. எதுக்கும் நீங்கள் பெருசாக வந்து அடுத்து இந்த படம்லாம் சொல்லிக்கிறது இல்லை, ஆனால் சைலண்ட்டாக நிறைய படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்கீங்க. அண்ட் அடுத்தது அக்யூஸ்லேயும் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கீங்க. இதை பற்றி சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் பிளெஸிங் அஸ். இங்கே நிறைய சீனியர் ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க. நீங்கள் எல்லாம் அந்த காலத்தில் தமிழ் சினிமா கொடுத்த கான்ட்ரிபியூஷனால தான் எங்களை மாதிரி ஆளுங்களை இப்போ ஸ்டேஜில் நிற்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட பிளெஸிங்ஸ் இன்னும் எங்களுக்கெல்லாம் நிறைய தேவை. இந்த படத்தில் நான் வர்றதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சிவா சார் தான். தேங்க்யூ ஸோ மச் சிவா சார் ஃபார் கன்சிடரிங் மீ ஃபார் திஸ் ரோல். அண்ட் ஃபஸ்ட் எடுத்த உடனே பிரபு சார் இந்த கதை சொல்லும்போது I really liked my character in the film. At the same time, Udaya sir's character. Udaya சாருக்கும் இவருக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகலையோ இல்லையோ, ஆனால் எனக்கும் உதயா சாருக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆனாதான் இந்த படமே. இதில் வந்து நான் வந்து
ரொம்ப லக்கி செல்வாஸ் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணது. பிகாஸ் நான் எப்போவுமே படங்கள் பண்ணும்போது எனக்கு ஆக்ஷனாக ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் மாஸ்டர் செல்வாஸ் மாஸ்டருங்கிற சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நரிச்சிலான ஒரு 3 ஆக்ஷன் சீக்வன்சஸ் மாஸ்டர் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் அக்யூஸ் படத்தோட ஹைலைட்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இன்னும் அக்யூஸ் படத்தோட ஹைலைட் வந்து நம்ம சாங்ஸ் பிஜிஎம் பண்ண நரேன் பாலகுமார். ஹீ இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஃபார் சவுத் இண்டியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. மார்க் மை வேர்ட்ஸ். அப்புறம் ஜான்விகா, வி டோன்ட் ஹாவ் தட் மச் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் டுகெதர். ஆனாலும் ஒரே ஒரு நாள் தான் நானும் ஒரு சீன் நடித்தாங்க. ஒன் ஆர்டிஸ்ட், யூ சச் எ பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட், ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க த்ரிஷா மாதிரி அவருக்கெல்லாம் மேலே நீங்கள் போகட்டுன்னு நான் ஆசைப்படுறேன். அப்புறம் இது எல்லாத்தையும் விட என்னோடய ப்ரொடியூசர்ஸ், சேது சார், உங்கள் அப்பா பேர் எனக்கு தெரியாது, நான் எடுத்து சாரி. சேது சார், பன்னீர்செல்வன் சார், அப்புறம் மெயினாக உதய் சார். உதய் சாரை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, ஹீ இஸ் நாட் ஓன்லி மை பிக் பிரதர். அவரை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். பிகாஸ் நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் சிவா சார்கிட்ட கேட்டேன். சார், படம் நம்ம பண்ணால் சின்ன பட்ஜெட்டில் நம்ம வந்து எனக்கு தெரில, நீங்கள் இந்த மாதிரி சின்ன பட்ஜெட்லாம் சொல்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நல்லா பண்ணுங்களேன், நம்ம ஜெயிச்சிடலாம். ஒரு நல்ல கண்டென்ட் இருந்தால் படம் கண்டிப்பாக ஜெயிக்கும். நீங்கள் வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணுவோம் பிரதர். உதயா பற்றி உங்களுக்கு தெரியாது. அப்போ தான் உதயா சாரை பற்றி நான் நிறைய தெரிய ஆரம்பித்தேன். அதான் அவரோட அப்பாவை பற்றி. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் வரவங்க எந்த மாதிரி எவ்வளவு அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் இந்த படத்தை கொண்டு வாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஏஎல் விஜய் சார் அவரோட யங்கர் பிரதர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ நோ ஹவு மச் தீஸ் பீப்புள் ஆர் பேஷனேட் அபவுட் த ஃபில்ம்ஸ். ஸோ நிறைய ஹேர்டில்ஸ் தாண்டி தான் உதயா சார் இந்த படம் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ஜெயிக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்கள் எல்லாரையும் சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸ் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். 3 பேருக்கும் எங்களுடைய வாழ்த்து. பிரபு சார், நான் வந்து அவருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்ததெல்லாம் சொன்னாங்க. சும்மா தான் அவர் தான் எல்லாத்தையும் A to Z வந்து ஃபயராக மார்னிங் டு ஈவினிங் ஒர்க் பண்ணாங்க. ஒரு நாள் மார்னிங் வந்து நின்னா ஈவினிங் போனால் நெக்ஸ்ட் டே அதுக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க. நெருப்பு மாதிரி ஒர்க் பண்ணாங்க பிரபு சார். அவர் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபயராக ஒர்க் பண்ணாங்க. அதே மாதிரி நிறைய திஸ் இஸ் மோர் ஓவர் அ ஃபேமிலி ஃபார் மீ. டேனி ப்ரோ இஸ் லைக் எ கிட். எப்போவுமே ஒரு ஃபோன் எடுத்து செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட புல்லா ரெட்டி, வெர் இஸ் மை புல்லா ரெட்டி ஓ ஹியர், ஓகே புல்லா ரெட்டி ஓ ஹியர். ஸோ நிறைய ஃபேவரட்டான ஆர்டிஸ்ட் எங்களுக்கு இருந்துச்சு. இன்னும் நிறைய சொல்லணும். அதெல்லாம் வெற்றி விழாக்கு வச்சுருக்கேன். See you all there. சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு நம்ம ப்ரொடியூசர் பன்னீர்செல்வம் சார் அண்ட் தங்கவேல் சார். அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இது நடந்திருக்காது. ஏன்னா ஒரே ஷெட்யூல் போகிறதுக்கு அவங்க தான் மிகப்பெரிய பில்லர். அவங்க கூட வந்து நம்ம சிவா சார், எக்ஸிக்யூட்டிவ் சார். ஸோ இவங்களுக்கு என்னோடய ஸ்பெஷல் நன்றிகள். அப்புறம் கூட நடித்த நம்ம பிரபாகர் வில்லன் சார், அவங்களுக்கு பக்கத்தில் அவங்களுக்கு வில்லனாக நடித்த நம்ம டேனி சார். அதாவது நான் பிரபாகர் சார் ஏன் வில்லன் சொல்கிறேன்னா, அவர் அந்த படத்தில் ஒரிஜினலாக வில்லன். அவரை வந்து எப்போவுமே எதிர்த்து நிற்கிற ஒரு ஆள் நம்ம டேனி சார். இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு டீமாக எப்போவுமே இவர் சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணாங்க. முக்கியமாக டைரக்ஷன் டீமில் வந்து நம்ம சங்கர், அப்புறம் ராஜா, இவங்கெல்லாம் இன்னொரு படம் ஒர்க் பண்ணி இன்னொரு படம் டைரக்ட் பண்ணியிருந்தால் கூட இந்த படத்தில் வந்து அவ்வளோ அற்புதமாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஜேர்னரில் பார்த்திங்கன்னா ஹீரோ, வில்லன், ஃபைட்டர்ஸ் இவ்வளோ தான். ஹீரோயின் கூட அவ்வளோவா காம்பினேஷன் இருக்காது எப்போவுமே. பெரும்பாலும் நம்மளை கூப்பிட்றது எல்லாமே ஹீரோ கூப்பிடுங்க, வில்லன் கூப்பிடுங்க, ஃபைட்டர் கூப்பிடுங்க, இப்படி தான் ஆகி போயிடுச்சு. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணல. பட் இருந்தாலும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். சாரி, யோகி பாபு சாரை பற்றி சொல்ல மறந்துட்டேன். அவர் வர சீக்வன்ஸ்லாம் நீங்கள் வந்து விழுந்து சிரிப்பாங்க. அதே மாதிரி அவங்க கொடுத்துருக்கிற கான்ட்ரிபியூஷன், அவங்க கொடுத்துருக்கிற டைலாக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எல்லாம் நல்லா ரசிப்பீங்க. எனக்கு தெரியும் நிறைய பேருக்கு யோகி பாபு சார் ரொம்ப பிடிக்குங்கிறது. த்ரூ அவுட்டாக அவர் ஒரு 6-8 days தான் ஒர்க் பண்ணாலும் த்ரூ அவுட் அவர் படத்தில் வர மாதிரி தான் இருக்குது. நிறைய சீக்வன்சஸ் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் 3 பேரும் அப்படியே மேடையிலே இருங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சி எதுக்கு நடக்குதோ அதுக்கான அந்த முக்கிய புள்ளிக்கு இப்போ நம்ம எல்லாருமே வந்திருக்கோம். ஸோ இதுக்காக நம்மளுடைய சிறப்பு அழைப்பாளர்கள் அத்தனை பேருமே வந்து மேடைக்கு அழைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நடன இயக்குனர் அண்ட் சிறந்த நடிகர் திரு ஆனந்த் பாபு சார், ப்ளீஸ் மேடைக்கு வாங்க சார். படத்துடைய இசை வெளியிட்ட நம்ம முதல்ல முடிச்சிடலாம். அதுக்காக நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே மேடை கூப்பிடலாம். மிக சிறந்த